கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்போ நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்ததும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி. புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளல் பெருமான் அவர்களுடைய தாயார் சின்னம்மையாருடைய இல்லத்திலே நாம் இன்று உரையாடி கொண்டிருக்கிறோம். 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடம் நமக்கு தெரியாது. ஏனென்றால் வள்ளலாரை நமக்கு தெரியாது. வள்ளலார் யார் என்பது தெரிந்துவிட்ட பிறகுதான் வள்ளலாருடைய தாயார் யார் என்பது நமக்கு தெரியும். தாயார் யார் என்பது தெரிந்துவிட்ட பின்தான் தாயாருடைய இல்லமும் தெரியும். வள்ளலாருடைய பாட்டியினுடைய இல்லம். இந்த இல்லத்தில் எத்தனையோ பேர்கள் இங்கே ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று எண்ணி என்னென்ன காரியங்களோ செய்தார்கள். ஆனால் எதுவும் நிறைவேறவில்லை. இப்பொழுது இந்த இடம் வடலூர் சத்திய ஞான சபைக்கு ஈக்குவலாக வள்ளல் பெருமானுடைய தாயார் இல்லம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அருளாளரை பெற்றெடுத்த இல்லம், அருளாளரை சுமந்த தாயினுடைய இல்லம். அந்த இல்லத்திலே இன்று நாம் எண்ணங்களையும் உணர்வுகளையும் சுத்த சன்மார்க்க செய்திகளை எல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே நிறைய அன்பர்கள் இதற்காக முயற்சி எடுத்திருந்தார்கள்.
அது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இப்பொழுது சேர்ந்திருக்கக்கூடிய குடும்பம், இந்த அமைப்பு மிக மிக அற்புதமானவர்கள். அவர்களை எல்லாம் நினைக்கின்ற பொழுது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. வள்ளல் பெருமான் மேல் அயராத அன்பும் பாசமும் உறவும் கொண்டு இந்த இடத்தை உலகமெல்லாம் கண்டுகளிக்கக்கூடிய அளவிற்கு இதை ஒரு அமைப்பாக உருவாக்கி, இங்கே சபையை உருவாக்கி, இங்கே ஒரு சாலையை உருவாக்கி, வருபவர்களுக்கெல்லாம் வயிற்று பசியை போக்குவதற்கு உணவும், அறிவு பசியை போக்குவதற்கு அருள் உரையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக உழைத்தவர்கள் என் அருமை சகோதரர்கள் சகோதரிகளுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் கூறுவதை விட எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் புரிவார். அந்த அளவிற்கு அவருடைய உள்ளங்களிலே குடிபுகுந்து இந்த இடத்தை இவ்வளவு அழகாக தூய்மைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி எல்லோரும் வருவதற்குண்டான சூழலை உருவாக்கி 3ஆம் ஆண்டு நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக நடத்திவிட்டார்கள். 3ஆம் ஆண்டு நிகழ்ச்சி எதிர்பார்த்ததை விட மிக அற்புதமாக நடைபெற்றது. நமது ஆன்மநேய சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் அழகாக நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தினார். அவர்களுக்கு அளவில்லாத பாராட்டுகளும் நன்றியும் உரித்தாக்குக. குறுகிய காலத்திலே நிறைய செய்திகளை கொடுத்தார். ஏனென்றால் வள்ளலாரிடத்திலே அவர் அந்த அளவிற்கு தோய்ந்து அதிலே மிதந்து கொண்டிருக்கிறார். சுத்த சன்மார்க்க கொள்கையிலே ஆழமான பற்று வைத்துள்ளவர். ஆடாமல் அசையாமல் ஒரே குறிக்கோளுடன் வாழ்க்கை அமைத்து கொண்டிருப்பவர். அதே நிலையில் நீங்களெல்லாம் வர வேண்டும். சன்மார்க்கம் என்பது சுற்றி திரிவதல்ல. இங்கே உற்ற மொழி இருக்கிறது. இங்கே உறவன் இருக்கின்றான். நீங்கள் எங்கும் சென்று அலைய வேண்டிய அவசியமில்லை. அதனால்தான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், உற்ற மொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே, உறவனன்றி பகைவனென எண்ணாதீர் உலகீர், கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர், கரணமெலாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ, இற்றிதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமின், என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம்னுவார். இங்கே உற்ற மொழி இருக்கிறது. இணை பிரியாத உறவன் இருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய அத்தனை அருள் ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய அருட்பேரொளி இருக்கிறது. அதனால்தான் அதற்கு உற்ற மொழி. மற்றதெல்லாம் உற்ற மொழியா என்றால் இல்லை. அருஜோதி டிவி அதனால் நாம் புண்ணியம் செய்தவர்கள். ஐயம் என்ற வார்த்தையை அழகாக சொன்னார் ஐயா. ஐயம் இருக்கக்கூடாது. ஐயம் என்றால் சந்தேகம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சந்தேகம் இருந்தால் அவன் வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்று பெயர். சந்தேகம் என்பது வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதற்கு ஐயம் என்று நமது அருமை நண்பர் மிக தெளிவாக சொன்னார்கள். ஐயம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை. இதைத்தான் வள்ளல் பெருமான் சித்தி விளாக திருமாளியிலே இறுதியாக 4 பாடல்களை நமக்கு பதிவு செய்கிறார். அதிலே முதல் பாடல் தான் அந்த பாடல். என்ன பாடல்? ஐயமிலை ஐயமிலை ஐயனடியானை மெய்யனனை ஆட்கொண்ட வித்தகன் சிற்சபையில் விளங்குகின்ற சித்தன், எலாம் வல்ல ஒரு விமலன் துய்யன் அருட்பெருஞ்சோதி துரிய நடனாதன் சுக அமுதன் என்னுடைய துரையமர்ந்து எங்கிருக்க
வையமிசை திருக்கோயில் அலங்கரிமின் விரைந்தே, மணியாலும் பொன்னாலும் மலராலும் விரைந்தே என்று சொல்லுவார். இது சித்தி விளாக திருமாலியிலே இறுதியாக பாடிய பாடல். ஐயம் இருக்கக்கூடாது. சுத்த சன்மார்க்கத்திற்கு வந்துவிட்டால் ஐயம் இருக்கக்கூடாது. இங்கே ஐயம் திரிபு மயக்கம் என்பது இல்லை. ஏனென்றால் மற்ற இடங்களிலே உங்களுக்கு ஐயம் இருக்கும், திரிபு இருக்கும், மயக்கம் இருக்கும். இது மூன்றும் கலந்ததுதான் மற்ற மதங்களிலே உள்ள செய்திகள். ஏன் அங்கே மற்ற இந்த மூன்றும் அங்கே குடிகொண்டிருந்தது? ஐயம் திரிபு மயக்கம் என்பது என்றால் அங்கே உண்மை இல்லாத இடத்தில் இந்த மூன்றும் அங்கே இருக்கும். உண்மை எங்கு இருக்கிறதோ அங்கு ஐயம் திரிபு மயக்கம் என்பது இருக்காது. ஏன் இங்கே மட்டும் உண்மை இருக்கணும், மற்றவர்களெல்லாம் உண்மையை சொல்லலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். மற்றவர்கள் சொல்லியதையெல்லாம் வாய்மொழி. மற்றவர்கள் சொல்லியதையெல்லாம் வாய்மொழி. வாய்மொழினா என்ன? வாயிலிருந்து வரத்தோடைய வார்த்தைகளுக்கு வாய்மொழி. வள்ளலார் சொல்லியது வாய்மொழி அல்ல, அருள்மொழி. வாய்மொழி வேற, அருள்மொழி வேறு. வாய்மொழி என்பது பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட கருவிகளில் இருந்து வருவது. நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்களிலே இருக்கக்கூடிய புற உறுப்புகளிலே வாயும் ஒன்று. ஐம்புலன்கள் சொல்கிறோம் இல்லையா? ஐம்புலன்கள் வழியாக சொல்லக்கூடிய வார்த்தை குற்றமுள்ளதாக இருக்கும். அங்கே ஐயம் திரிபு மயக்கம் என்பது குடிகொண்டிருக்கும். வள்ளல் பெருமான் சொல்லியது துரிய மொழின்னு பேர். அதுக்கு என்ன பேரு? துரிய மொழி. வாய்மொழி என்பது வேறு, துரிய மொழி என்பது வேறு. துரியம் எங்கே இருக்கிறது? நம்முடைய தலைபாகத்திலே உச்சிக்கு கீழே இருப்பதுக்கு வேறு துரியம். அதற்கு மேலே துரியம், துரியாதீதம், மேலே நிறைய போயிட்டே இருக்கலாம். அப்போ துரியமலை மேலுளதோர் ஜோதிவளை நாடு, தூயதுரி அப்பதியில் நேயமர ஓதுன்னுவார். இறைவன் எங்கே இருந்து சொல்லுகிறான்? துரியத்திலிருந்து சொல்லுவது இறைவனுடைய மொழி. வாயிலிருந்து சொல்வது பூதமொழின்னு பேர். அதுக்கு பூதமொழி என்றால் மாயை மொழி. அதனால் அங்கே ஐயம் திரிபு மயக்கம் என்பது அங்கே இருக்கும். வள்ளலார் சொல்லியது அத்தனையும் துரிய மொழி, அருள்மொழின்னு பேர். அது எங்கே இருந்து உற்பத்தி ஆகிறது? ஆன்மாவிலிருந்து உற்பத்தி ஆகிறது. ஆன்மாவில் தான் அருள் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. அறிவினுடைய விளக்கம் கிடைத்து, அருளுடைய விளக்கம் கிடைத்து, அந்த அருள் வரக்கூடிய வார்த்தைகள் தான் அருள்மொழி. அதனால தான் வள்ளலார் இதுக்கு என்ன பேர்? திரு அருட்பா. இந்த திருவருட்பாவுக்கு என்ன பேர்? திரு அருள்பா. அருளால் எழுதப்பட்ட பாடல். திரு என்றால் உயர்ந்தது, மேன்மையானது, அழிவில்லாதது, ஆற்றல் உள்ளது, சக்தி உள்ளது, பேராற்றல் உடையது. இதெல்லாம் பேர் திருவுக்கு. திரு என்ற வார்த்தைக்கு அடுத்தது அருள். அந்த உயர்ந்த இடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் அருள் வார்த்தை. அருள் வார்த்தைக்கு அழிவில்லை. அது பொய் சொல்ல தெரியாது, பொய்யும் அங்கே வராது. அதனால தான் வள்ளல் பெருமான் இதற்கு அருள்மொழி என்று பெயர் வைத்தார். அந்த அருள்மொழியிலிருந்து வந்த வார்த்தை தான் திருவருட்பா. இன்னொரு சந்தேகத்தை நமது ராஜேந்திரன் ஐயா சொன்னார்கள். சுமார் 6000 பாடல்களுக்கு மேல் எழுதிய வள்ளலார் இறுதியிலே ஞான சரிகை என்ற ஒரு 28 பாடல்களை நமக்கு தந்திருக்கிறார்.
கொடியேற்று விழாவிலே ஹலோ வணக்கம் 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 வந்துட்டாங்க, இப்போ தான் வந்தாங்க. நான் வந்த உடனே ஃபோன் பண்ணேன், சரி உங்களுக்கு எங்கேஜாக இருந்தது. வந்துட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள், நீடோழி வாழ்க. அருள்ஜோதி டிவி அம்மா ஃபோன் பண்ணாங்க, வந்துட்டாங்களான்னு. நம்முடைய திருவருட்பாவிலே 28 பாடல்கள் ஞானசரி என்று கொடுத்திருக்கிறார்கள். ஞானத்திலே 4 படித்தரங்கள் இருக்கிறது. அதிலே முதலாவது ஞானசரியை. ஞானசரி என்பது ஆரம்ப நிலை, சுத்த சன்மார்க்கத்தினுடைய முதல் கல்வின்னு பேர். அப்போ அதிலிருந்து நம்ம ஞானகிரியை, ஞான யோகம், ஞானத்திற்கு போக வேண்டும். அப்போ ஞானசரி என்பது சித்தி விளாக திருமாலிலே கொடியேற்றி உள்ளே இருக்கக்கூடிய தீபத்தை வெளியே எடுத்து வைத்து, உங்கள் காலத்தை வீணிலே கழிக்காதீர்கள், ஆண்டவர் இப்பொழுது தீப முன்னிலையில் விளங்குவதாக உங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ளுங்கள் என்று நமக்கு ஒரு ஆர்டர் போடுகிறார். அது ஞான சரிகை என்பது ஞானத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வழி, உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பது. அதை பாராயணம் செய்யலாம். அருட்பாவிலே இருக்கக்கூடிய பாடல்களையெல்லாம் பாராயணம் செய்யலாம். அருட்ப அகவல் அதற்கு உகந்ததா என்று ஒரு கேள்வி எழுப்பினார். உண்மைதான். அகவல் என்பது உலகத்தில் உள்ள எல்லா தகவல்களையும் கொடுக்கக்கூடியது. அது முழுமையானது. அகவலுக்கு மேல் எந்த தகவலும் கிடையாது. உலக வரலாற்றிலே எந்த விஷயத்தை, எந்த ரகசியத்தை, எந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமானாலும் அகவலை புரட்டினால் போதும், அத்தனையும் அதில் இருக்கிறது. 1596 அடிகள் மிக தெளிவாக அத்தனையும் அதிலே படைத்து விட்டார். உயிர் என்றால் என்ன, உடம்பு என்றால் என்ன, பஞ்சபூதங்கள் என்றால் என்ன, மாயை என்றால் என்ன, அப்பன் என்றால் என்ன, அம்மா என்றால் என்ன, குரு என்றால் என்ன, இன்பம் என்றால் என்ன, சக்தி என்றால் என்ன, சித்தி என்றால் என்ன, எத்தனையுமே எதையுமே பாக்கி வைக்கல. நீங்கள் எப்படி அதை பெறுவது, நான் பெற்றுக்கொண்டது எப்படி, இறைவன் எப்படியெல்லாம் எனக்கு கொடுத்தார், எப்படியெல்லாம் நான் அவரிடத்திலே பெற்றேன், நீங்களும் பெறுவதற்கு எந்த ஒரு தடைகளும் கிடையாது என்பதை மிக தெளிவாக அருட்பெருஞ்சோதி அகவலிலே கொடுத்திருக்கிறார். ஆதலால் அருட்பெருஞ்சோதி அகவல் என்பது பாரம்பரியமாக நம்மளுடைய தமிழகத்திலே பாராயணமாக வைத்து விட்டார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் சொல்லுவது, இறைவனிடத்தை நாம் என்ன கேட்க வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும், விண்ணப்பம் செய்ய வேண்டும். நாம் இறைவன்கிட்ட என்ன பண்ணோம், வேண்டுதல், விண்ணப்பம், முறையீடு, இது 3 ரொம்ப முக்கியம். வேண்டுதல் என்பது ஒன்று, முறையீடு என்பது ஒன்று, இல்லையா? இதையெல்லாம் நாம் இறைவனிடத்திலே கேட்டு நம்முடைய குறைகளை சொல்லி இறைவனிடத்திலே நாம் முறையிடுவதற்கு பேர், அதுக்கு முறையீடு. அகவலிலே ரகசியங்கள் இருக்கிறது, அனுபவம். அது வள்ளலாருக்கும் இறைவனுக்கும் நடந்த அனுபவமும் இறைவன் வள்ளலாறு கொடுத்த ஆற்றல்களும் நிறைந்தது தான் அகவல். அதை படிப்பதனால் ஒன்றும் குற்றமில்லை. நாம் சராசரி மனிதர்கள் வேண்டுதல், விண்ணப்பம், முறையீடு, அதுக்குன்னு தனியாக பகுதிகளை வள்ளலார் எழுதி வச்சிருக்கார். வேண்டுதல்,
விண்ணப்பம், முறையீடுன்னு பேர் அதுக்கு. இந்த 3 பகுதிகளும் 6ஆம் திருமுறையிலே தலைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை படிக்கின்ற பொழுது கண்களிலே நீர் வரும். நீங்கள் இறைவனை வேண்டுகின்ற பொழுது எப்படி வேண்ட வேண்டும்? அழ வேண்டும். ஒரு தாயினிடத்திலே குழந்தை ஏதாவது கேட்டதா என்றால் என்ன செய்யும்? அழுது புலம்பி அதனுடைய காரியத்தை சாதித்து கொள்ளும். அதுபோல இறைவனிடத்திலே நீங்கள் அழுது புலந்து அந்த கண்ணீர் உடம்பு முழுவதும் ஊற்றெடுத்து ஓட வேண்டும். ஏன் கண்ணீர் உடம்பு முழுவதும் ஊற்றெடுத்து ஓடணும்? உடம்பிலே இருக்கக்கூடிய கசடுகள் எல்லாம் வெளியே வர வேண்டும். அது எந்த வழியாக வரும்? கண்ணீர் வழியாகத்தான் வரும். அதனால்தான் ஊற்றெழும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. உடம்பு நனையணுன்றார். உடம்பு எல்லா இடத்திலும் துவாரங்கள் இருக்கிறது. உடம்பு முழுவதும் நமக்கு துவாரங்கள் தான். துவாரம் இல்லாத இடமே இல்லை. ஒவ்வொரு மயிர்காலும் ஒரு துவாரம். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் நம் பாடி. குளிர் வந்தால் உள்ளே வாங்கி கொடுக்குது, வெயில் வந்தாலும் வாங்கி கொடுக்குது. உள்ள உப்பசம் ஆகிட்டா வேர்வையாக வெளியே வருது. உள்ள குளிர்ச்சி ஆகிட்டா ரொம்ப நமக்கு குளிருது, வெளியே தாங்க முடியாது. அதுபோல் உள்ளே இருப்பதை வாங்கி கொடுப்பதும், உள்ளே இருப்பது வெளியே தள்ளுவதும், வெளியே இருப்பதை உள்ளே வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் நம்ம பாடி. அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், நீங்கள் சன்மாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் உடம்பு வந்த வழியும் உயிர் வந்த வழியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். இந்த 2 வழி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை மாற்றிக்கொள்வது ரொம்ப 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 ஈஸி. ஏன்னா இந்த ரகசியங்களை இந்த உலகில் உள்ள எந்த ஞானியும் சொல்லவில்லை. ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு போயிட்டான். காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா, மாயானாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடான்னு சொல்லிட்டு ஒரு ஞானி ஒரு சித்தர் சொல்லிட்டு போயிட்டான். மற்றவர்களெல்லாம் இது மெய் என்பது பொய்யாக மாறக்கூடியதுன்னு எழுதி வச்சிருக்கான். மரணம் என்பது இயற்கை என்ன எல்லாம் சொல்லியிருக்கான். 6லின் சாவு 100லின் சாவு. இது எல்லாம் தூக்கி அப்புறப்படுத்திவிட்டு மரணம் என்பது செயற்கை அல்ல, இயற்கை அல்ல, செயற்கைன்னு வள்ளலார். தப்பாலே சகத்தவர் சாவே துணிந்தார். தவறு செய்வதனால் தான் மரணம் வருகிறதே தவிர மரணம் என்பது தானாக வருவதில்லை. அதனால்தான் மரணம் என்பது ஒரு பெரிய தண்டனை. இயேசுநாதர் என்ன சொன்னார்? இயேசுநாதர் ஒரு வார்த்தை சொல்வார், பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்பது பாவத்திற்குன்னா, பாவம்னா நம்ம செய்த தவறுகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைன்னு பேர். ஆனால் உண்மையை தெரிந்து கொண்டார். ஆனால் அவரால் அவருடைய உடம்பை பாதுகாக்க முடியவில்லை. இதே போலதான் நம்மளுடைய சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாம் இறைவனுடைய ஏகதேச அருளை பெற்றிருக்கின்றார்கள், முழுமையடையவில்லை. ஐயா சொன்னார் இல்லையா, நிறைய பால் இருக்கிறது, அதில் ஒரு சொட்டு விஷம் அளந்தால் எப்படி இருக்கும்? அதுபோல நம்மளுடைய உடம்பானது அருள் பெறக்கூடிய தகுதி உள்ளது மனித தேகம். மற்ற தேகத்திற்கு அந்த தகுதிகள் கிடையாது. அதனால்தான் இறைவன் இதற்கு உயர்ந்த அறிவுள்ள தேகம்னு வள்ளலார் சொல்லுவார். மற்றவர்களெல்லாம் ஆறறிவு படைத்தவன் மனிதன். வள்ளலார் அதுக்கு பேர் என்ன வைக்கிறாரு? உயர்ந்த அறிவுள்ள மனித தேகத்தை பெற்ற நம்மவர்களே. அந்த வார்த்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக கொடுப்பார். உயர்ந்த அறிவு படைத்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய சகோதரர் சகோதரிகளே, நம்முடைய அறிவு அருள் பெறுவதற்காக, நம்முடைய உடம்பு மரணத்தை வெல்லுவதற்காக. ஏன் மரணத்தை வெல்ல முடியவில்லை?
இதுவரையிலே நாம் மரணத்தினுடைய அந்த வெல்லக்கூடிய சூத்திரத்தை, ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருந்தோம். வள்ளலார் அந்த ரகசியத்தை ஓப்பன் பண்றார். இதைத்தான் வள்ளலார் சொல்லுவார், இதை மறைத்தவன் ஒரு வல்லவன். ரகசியம், பிரம்ம ரகசியம் பேசி எனதுலத்தை அகவல்ல வருது இல்லையா, இந்த ரகசியம் எல்லாம் எனக்கு தெளிவடைத்த அருட்பெருஞ்சோதியன்னு முடிப்பார். அப்போ இறைவனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும், இறைவனால் படைக்கப்பட்ட உயிரை, உடம்பை தெரிந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டும் தெரியாது இருக்கிற வரையும் கஷ்டம். அதனால்தான் வள்ளல் பெருமான் உடம்பு ஒரு வகையறியீர், உயிர் வகையை அறியீர், உடல் வறுக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிந்தீர், மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர், மனதை வசப்படுத்தும் வழிதுரை கற்றறீர், இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழக்கின்றீர் ஏழை உலகீரே, நடம்புரியன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது, நன்னியது நன்னுமினோ புண்ணியம் சார்வீரே. உடம்பு வந்த வழி தெரியவில்லை, உயிர் வந்த வழி தெரியவில்லை, இந்த உலகத்தில் பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் மெய்யான வழி உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. இது நம்மளுடைய குற்றமா? நம்ம குற்றமே இல்லை, நமக்கு வழிகாட்டியவருடைய குற்றம். நாமெல்லாம் அப்பாவிகள், ஒன்றும் தெரியாத குழந்தைகள். இதற்கு முன்னாடி நமக்கு வழிகாட்டியவர்கள் செய்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டு அதை நாம் மெய் என்று நினைத்து பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேருமே டோட்டலாக சொல்லிட்டார் வள்ளலார். ஏதாவது ஒருத்தராவது உண்மையை சொல்லியிருந்தா பரவாயில்ல, எல்லோருமே பொய் சொல்லியிருக்கிறார்கள்னு சொன்னார். அவர் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் அதை பற்றிலாம் வள்ளலார் கவலைப்படலை. பொய் சொன்னவன் யாராக இருந்தான்னா குற்றவாளி தானே. யாராக இருந்தால் அவருக்கு என்ன மந்திரியாக இருந்தான்னா, சக்கரவர்த்தியாக இருந்தான்னா, இல்லை பெரிய ஞானியாக இருந்தான்னா, கடவுள்கிட்ட பேரம் பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, பொய் சொன்னவர்கள் அத்தனை பேருமே குற்றவாளிகள் தான். நாம் ஒரு 5000 ஆண்டுகளாக இந்த நாட்டிலே குற்றமுடையவர்கள் பேச்சை கேட்டு வாழ்ந்து கொண்டு வந்து விட்டோம். ஆனால்தான் நமக்கு சன்மார்க்கத்திற்கு வந்துவிட்ட பிறகும் கூட சில தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது. அவர்கள் சொல்லுவதெல்லாம் உண்மையா பொய்யா என்று நம்மால் ஊகிக்க முடியாமல், அதை ஒதுக்கி தள்ளவும் முடியாமல் நாம் வந்த வழியை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மை தெரிகிறது, உண்மை புரிகிறது, சன்மார்க்கம் சொல்லி கொண்டிருக்கிறது, வள்ளலார் சொல்லி கொண்டிருந்தார். இருந்தாலும் நம்முடைய பழைய பதிவுகள், பழைய குப்பைகள் நம்முடைய ஆன்மாவை விட்டு வெளியே போகாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அதனுடைய ஷேடோ, பெருங்காயம் எல்லாத்தையும் கூட இந்த டப்பா என்ன இருக்கு, பெருங்காயம் நாற்றடிக்கும். அதுபோல நாம் சன்மார்க்கத்திற்கு வந்துவிட்ட பிறகும் கூட உண்மையை உணர முடியாமல் பழைய குப்பைகள் நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? பழைய குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டும். வீட்டிலே நேற்று வச்சிருக்கிற குப்பை இன்னைக்கு வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? காலையில் குப்பையை அழிச்சிடுறீங்க, மறுபடியும் குப்பை வருது, மறுபடியும் தள்ளுறீங்க, மறுபடியும் குப்பை வருது. அப்போ எல்லா இடங்களிலும் குப்பை நிறைந்து கொண்டிருப்பதால் நம் வீட்டிற்கும் குப்பை வந்து கொண்டிருக்கிறது. வெளியில் குப்பை இல்லை என்றால் வீட்டிற்கு குப்பை வருமா? அதுபோல எல்லா மதங்களுமே பொய்யான குப்பைகளை உலகம் முழுவதும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது, நிறைந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் நம் வீட்டிலே குப்பை வருவது போல நம்முடைய ஆன்மாவை குப்பைகள் மறைத்து கொண்டிருக்கிறது. வள்ளலார் இந்த உலகத்தையே சுத்தப்படுத்த நினைத்தார். உலகம் முழுவதும் ஒளி நெறியாக மாற வேண்டும் என்று துடித்தார். உலகமெல்லாம் போற்ற ஒளி வடிவனாகி இலக அருள் செய்தான் இசைந்தே.
அதனாலதான் திலகனென நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன், நம்பெருமான் தானே எனக்கு தனித்துனர். யாரிடத்திலும் இந்த பொறுப்பை நான் ஒப்படைக்கவில்லை. ஏனென்றால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி யாரிடத்திலும் இல்லை. ஆனால் சுத்த சன்மார்க்கம் என்பது இப்பொழுது நானே நடத்தி கொண்டிருக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதுதான் உங்களுடைய வேலை. கேட்பது போல் வாழ்க்கை அமைத்து கொண்டிருப்பதுதான் உங்களுடைய வேலை. வாழ்க்கையை தூய்மைப்படுத்திக் கொள்வதுதான் உங்களுடைய வேலை. ஏனென்றால் என்னுடைய ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய சகோதரர்கள் என்பதால் நான் சொல்லுகிறேன். நீங்கள் வேறு நான் வேறு என்று நினைத்திருந்தால் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீர் பிறரோ யான் உமக்கு நேய உறவலனோ, நெடுமொழியை உரைப்பனன்றி கொடுமொழி சொல்வேனோ, சார்முறவே அருளவதம் தந்து என மேல் ஏற்றி சத்திய சுகமளித்த தனித்த பெரும்பதிதான். சீர்வெறவே திருப்பொதுவில் திருமேனி தரித்து சித்தாளல் புரிகின்ற திருநாள் இதுவே. என்னுடைய இறைவன், உங்களுடைய இறைவன் இந்த உலகத்தை நோக்கி வந்து உலக மக்களை தூய்மைப்படுத்துவதற்காக, ஒழுங்குபடுத்துவதற்காக 1870 74 வரையிலே 4 வருடங்கள் வடலூர் பெருவெளியிலே செல்லாத இடமில்லை. யார்? இறைவன். உண்மை இறைவன் உலகத்திற்கு வரவழைத்தவர் வள்ளலார். இதுவரையிலே உண்மையான இறைவன் வரவில்லை. அவருடைய சிப்பந்திகள், ஏஜெண்டுகள், நிர்வாகிகள், சக்தி சத்தர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த நாட்டிலே இருந்தார்கள். அவர்களை நம்பிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் வள்ளல் பெருமான் இந்த உலகத்தை மாற்ற வேண்டுமானால் உண்மையான இறைவனை இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும். அவருடைய அருளை பெற்றுதான் இந்த மக்களை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். அதனால்தான் வள்ளல் பெருமான் 4 ஆண்டுகளாக இறைவனிடத்திலே போராடி அழுது புலம்பி இந்த உலகத்தை தூய்மைப்படுத்த வேண்டும், ஆன்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும், உயிர்களை தூய்மைப்படுத்த வேண்டும், உடம்பை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டுதான் அதற்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று பெயர் வைத்தார். இது யார் வைத்த பெயர்? இறைவன் வைத்த பெயர். வள்ளலார் வச்ச பெயர் கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த மீட்டிங்கில் கூட சொல்லியிருப்பேன். வள்ளலார் வைத்த பெயர் வேத சன்மார்க்கம், ஷடாந்த சன்மார்க்கம்னு வச்சார். ஆண்டவர் டைட்டில் பூரா மாத்து ராமலிங்கன்ட்டார். 1872 சத்திய ஞான சபையை கட்டி டைட்டில் பூரா மாத்துறார். இனிமேல் சாலைக்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை என்றும், சபைக்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்றும், சங்கத்திற்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்றும் பெயர் வழங்குதல் வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு ஸ்ட்ராங் பண்ணார். அதனால நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய கொள்கை எதிலிருந்து உதயமாகிறது? சத்தியத்திலிருந்து உதயமாகிறது. அழகா சொன்னார் இல்லையா ராஜேந்திரன்? சத்தியம். காந்தி எதை பிடித்தாரு? சத்தியத்தை பிடிச்சார். ஆனா அங்க சத்தியத்தை மட்டும் காந்தி பிடிச்சார், சமரசத்தை பிடிக்கல. வள்ளலார் இங்க என்ன பண்ணாரு? சமரசம். இங்கே பேதம் இருக்கக்கூடாது. இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா என்ற பேதம் இருக்கக்கூடாது. இங்கே சமரசம் இருக்க வேண்டும். அதிலே சுத்தம் இருக்க வேண்டும், சத்தியம் இருக்க வேண்டும், ஒருங்கிணைக்கக்கூடிய அமைப்பாக இருக்க வேண்டும். அதற்கு பெயர் தான் சங்கம். சங்கம் என்றால் சங்கமம். உலகில் உள்ள அத்தனை உயிர்களும் ஒன்றோட ஒன்று இணைந்து ஒரே கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்று சூளுரைத்தவர் வள்ளலார்.
இங்கே ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஆச்சாரங்கள் இல்லை, சங்கற்பங்கள் இல்லை, வேதங்கள் இல்லை, ஆகமங்கள் இல்லை, புராணங்கள் இல்லை, இதிகாசங்கள் இல்லை. ஜாதி ரெண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெருமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இடி கொளுத்தோர்னு ரெண்டு ஜாதி இன்னொருத்தம் பிரிச்சான். கொடுக்கிறவன் ஒரு ஜாதி, கொடுக்காரன் ஒரு ஜாதி. கொடுக்கிறவன் ஒரு ஜாதி, கொடுக்காத ஒரு ஜாதி. அதுக்கப்புறம் வந்து ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு பிரிச்சான். அதுக்கப்புறம் வந்தவங்க ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு ஜாதியை பிரிச்சாங்க. இப்படி ஜாதிகள் எப்படி எப்படியெல்லாம் இந்த நாட்டிலே பிரிந்தது, வளர்ந்தது. எவ்வளவு பெரிய ஒரு அட்டகாசங்கள் இந்த நாட்டிலே நடந்தது. இதையெல்லாம் குழி நோண்டி புதைக்க வந்தவர் தான் வள்ளலார். இதனாலதான் ஒரு இடி முழக்கத்தை கொடுக்கிறார். அங்கே ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து வீணேறீர் அழிதல் அழகளவோ. என்ன ஒரு அழகான வார்த்தைகள். அலைந்து அலைந்து வீணேறீர் அழிதல் அழகளவோ. அப்ப என்ன பண்ணோம்? நீதியிலே சன்மார்க்க நெறிதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர். அவர் வீதியிலே அருஜோதி விளையாடல் புரிகின்ற தருணம் இது. கூவுகின்றேன் உமையே. இங்கே வாங்க. இங்கே ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, சமயங்கள் கிடையாது, கடவுள் வேறுபாடுகள் கிடையாது. பேசிக் அதுதான். இங்க கடவுள் வேறுபாடு கிடையாது. ஒன்லி ஒன், ஒரே கடவுள். அந்த ஒரு கடவுள் யார்? இதைதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓ, ஒரு கடவுள்னு எல்லாமே ஒரு கடவுள் ஒரு கடவுள் தான் சொல்லுவான். கிறிஸ்தவ மதம் எடுத்தா எல்லாத்திற்கும் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரமபிதா தான் ஒரு கடவுள்னுவான் இல்லையா? நபிகள் நாயகம் எடுத்தா என்ன சொல்லுவாரு? எல்லாருக்கும் வல்லவர் ஒரே ஒருவர், அவர்தான் அல்லாஹ் அப்படின்னுவார் இல்லையா? அவரு புத்த மதத்துக்கு போனா என்ன சொல்றாரு? கடவுளை பத்தி சரணம் கச்சாமி இன்னொரு வார்த்தை கூட சேர்ப்பாரு. சங்கம் சரணம் கச்சாமி. அப்புறம் இன்னொரு குரூப்புக்கு போனா பிரம்மமே கடவுள், பிரம்ம சமாஜம்னுவான். இங்க சென்னையில் இருக்கு பாத்தீங்களா? எங்க ஆலமரம் இருக்குதுல்ல, அந்த இடத்துல அடையாறு ஆலமரம்னு சொல்றாங்கல்ல. இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய 1000 ஏக்கரா நிலப்பரப்பில் உள்ள இடம் பிரம்ம சமாஜத்தை சார்ந்தது. சென்னை மாநகரத்திலே மத்தியிலே 1000 ஏக்கரா இருக்குது. அந்த இடத்துல எந்த அரசியல்வாதியும் கிட்ட நெருங்க முடியாது. அந்த அளவிற்கு அந்த இடத்தை சுவாதீனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். யார் என்றால் பிரம்ம சமாஜத்தை சார்ந்தவர்கள். அதனுடைய வரலாறுகளை கேட்டால் அதிசயப்படுவீர்கள். அதே போல அது பின்னாடி கடைசியில் சொல்றேன். அப்போ கடவுள் யார் என்பதை நாம் தெரியாமல் இருந்தோம். ஒவ்வொருவரும் ஒரு கடவுள் தான் என்று சொல்லுகிறார்கள். அந்த கடவுள்கள் எல்லாம் ஒரு கடவுள்களா என்றால் இல்லை. இல்லை, உண்மை கடவுள்களா என்றால் அதுவும் இல்லை. அவர்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்றவாறு எவரவர்கள் எந்தெந்த தகுதியில் எதை கண்டார்களோ அதை கடவுளாக சொல்லிவிட்டார்கள். வள்ளல் பெருமான் அப்படி சொல்லவில்லை. அந்த ஒரு கடவுள் என்றால் அவர் எப்படி இருக்க வேண்டும், அவர் என்ன செய்ய வேண்டும், அவருடைய செயல்பாடுகள் என்ன, அவருடைய படைப்பு முறைகள் என்ன, அவருக்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேடினார் தேடினார் தேடிக்கொண்டே இருந்தார். சிவனை பார்த்தால், பெருமாளை பார்த்தால், பராசக்தியை பார்த்தார், முருகனை பார்த்தார், விநாயகரை பார்த்தார்,
பல மொழி கடவுள்களை எல்லாம் பார்த்தார், அத்தனையும் பொய் என்பதை உணர்ந்தார். அத்தனை பேரும் கண்டது கடவுள்கள் அல்ல, எல்லாமே பொய்யான பிம்பங்களை பார்த்து இதுதான் கடவுள் என்று சொல்லி வைத்து விட்டார்கள். ஆதலால் சன்மார்க்கிகளே, நீங்கள் அதையெல்லாம் நம்பாதீர்கள். அதுக்கு ஒரு அழகான பட்டியல் போட்டார். இதுவரையில் நீங்கள் கண்டது, கேட்டது, கழித்தது, உண்டது அத்தனையுமே பொய்யானதுன்னு போட்டார். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையில் உண்மை அறிந்திலரே. இன்னைக்கு வரையும் நீங்க உண்மை தெரிஞ்சிருக்கிறீங்களா? எங்க கொண்டாந்து வைக்கிறார் பாருங்க. இதுவரையில் உண்மை அறிந்திலரே. அப்ப உண்மை எப்போ தெரிஞ்சுக்கணும்? வெண்டதினால் என் நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எந்தகு சிற்றம்பலத்தே என் தந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமே. அழகான 8 வரியில் அழகான ஒரு ஃபில்டர் பண்ணிட்டார். அப்போ இதுவரையும் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோமே, என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இதுவரையில் நீங்கள் கண்டது பொய், கேட்டது பொய், உண்டது மலம், எல்லாமே வேஸ்ட். உங்க வாழ்க்கையை சூனியமாகி கொண்டிருக்கிறது. அப்போ கடவுள் யார்? அந்த கடவுள் எங்கே இருக்கிறார்? அவருக்கு நமக்கு உண்டான தொடர்புகள் என்ன? எப்படி தெரிந்து கொள்வது? இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. வள்ளல் பெருமான் கடவுள் எங்க இருக்கிறாருன்னு முதல் சொன்னாரு. முதல் ஆரம்ப காலத்தில் என்ன சொன்னாரு? சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு ரத்ன மெட்ராஸில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுவார். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சிவாய நம என்பதை மறக்காதீர்கள், ஓம் என்ற பஞ்சாத்தரத்தை விட்டு விடாதீர்கள். இதெல்லாம் வள்ளலார் எழுதும் ஆரம்பத்தில். ஏன் அதையே கடைசி வழி அவர் சொல்லலை? ஆரம்பத்தில் ஓம் என்ற பஞ்சாட்சர மந்திரம் சொல்லுங்கன்றார், சிவாய நம என்ற பஞ்சாட்சர மந்திரம் சொல்லுங்கன்றார், நமச்சிவாய என்றதை சொல்லுங்கன்றார். இது எல்லாமே என்ன சொல்? இதுக்கு பேரு மந்திர சொல்னு பேரு. இதுக்கு பேர் என்ன? மந்திர சொல். ஒரு கடவுளை நினைப்பதற்குண்டான ஷார்ட்கட் ரூட். மந்திர சொல்னா ஷார்ட் லைன், ஒரு மந்திரம். இந்த மந்திரம் சொன்னா மற்ற அந்த மந்திரத்துக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்குன்னு அர்த்தம். ஓம் சொல்றோம் இல்லையா? ஓம் நம சிவாய நம, ஓம் சிவாய நமகே, ஓம் சரவணா பவ, எல்லாம் நம்ம மந்திரம் இல்லையா? ஓம் சக்தி, எல்லாமே மந்திரங்கள் தான் இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? அல்லாஹோ அவங்க இல்லையா? அவர் என்ன சொல்ற? பரமபிதாவே இல்லையா? சரணம் கச்சாமி, எல்லாமே மந்திரங்கள். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மந்திர சொல். இத்தனை பேருக்கும் ஆண்டவர் இத்தனை மந்திர சொல்ல வைப்பாரா? உங்களுடைய மந்திர சொல் இன்னொருத்தன் ஏற்றுக்க மாட்டான். இன்னொருத்தருடைய மந்திர சொல்ல இன்னொரு ஆளையும் ஏற்றுக்க மாட்டார். கிறிஸ்தவ சொல்றத இந்து மதம் ஏற்றுக்காது, இந்து மதம் சொல்றத இஸ்லாம் மதம் ஏற்றுக்காது, இஸ்லாம் மதம் சொல்றத இந்து மதமோ கிறிஸ்தவ மதமோ ஏற்றுக்காது. இப்படி ஒன்றொன்றுமே ஏற்றுக்கொள்ளாத மந்திரங்களை இந்த உலகத்தில் படைத்து விட்டார்கள். அப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய மந்திரம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு எங்க தேடுறார் வள்ளலார்? தேடினார். தேடியது உண்டு உன் திருவுரு உண்மை, ஊடியது உண்டோ? தேடினார் தேடினார் தேடிக்கொண்டே இருந்தார்.
யாரையெல்லாம் போய் கேட்டார்? சன்மார்க்கிகளை கேட்டார், ஷடாந்திகளை கேட்டார், ஞானிகளை கேட்டார், காற்றிலே மறைந்தவரை கேட்டார், ஆகாயத்தில் மறைந்தவரை கேட்டார், அக்னியிலே மறைந்தவரை கேட்டார், பூமியிலே மறைந்தவரை கேட்டார், நீரிலே மறைந்தவரை கேட்டார்கள். இவர்களெல்லாம் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள். எல்லோரும் சொன்னார்கள், நாங்கள் ஏகதேச அருளை பெற்றோம், ஆனால் கடவுள் யார் என்பதை எங்களால் காண முடியவில்லை. எல்லாருமே சொன்ன வாக்குமூலம். ஒவ்வொருவராக நான் சென்று கேட்டேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், கடவுள் இருக்கிறார் என்பது தெரிந்தது, அவரிடத்திலே இருந்து அருள் வந்தது, ஆனால் கடவுளை நாங்கள் காண முடியவில்லை. பிரைம் மினிஸ்டர் ஆர்டர் போட்டால் உங்கள் வீட்டுக்கு என்ன வருதா? அரிசி வருதா? என்ன வருதா? பருப்பு வருதா? தண்ணி வருதா? கேஸ் வருதா? எல்லாமே வருது. ஆனால் பிரைம் மினிஸ்டர் போய் நீங்கள் பார்க்க முடியுதா? அதுபோல இயற்கையின் மூலமாக அவர்களுக்கு அருள் வந்தது, அருளை கொடுப்பவர் யார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அதுக்கு மேல போறார் வள்ளலார். ஷடாந்திகள் என்பது இருக்கிறார்கள். ஷடாந்திகள்னா யாரு? 6 அந்தங்களை கடந்தவர்கள்னு பேரு. சித்தாந்திகள், வேதாந்திகள், நாதாந்திகள், யோகாந்திகள், போதாந்திகள், இப்படி 6 அந்தங்களை கடைந்தவர். அவர்களுக்காவது தெரியுமா என்று அவர்களை போய் கேட்டேன். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஏன்னா இவர்களை விட அவங்க உயர்ந்தவர்கள். 6 அந்தங்களை கடந்தவர்கள், சாதாரண போதகரை விட உயர்ந்தவர்கள். அவர்கள் ஞானத்தில் யோகத்தை பெற்றவர்கள். லாஸ்ட் ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். ஞானத்தில் யோகம். அந்த ஞானத்தில் யோகம் உள்ளவர்களை போய் கேட்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு அவருடைய பெருமையும் புகழையும் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை, வாய் இல்லை, மந்திர சொற்கள் இல்லை, கண்ணீர் விட்டு அழ மட்டும் தெரியும்னா கண்ணீர் விட்டு அழுதாங்களாம். அவர்கள் என்ன சொன்னாங்க? கண்ணீர் விட்டு அழுதார்கள், ஆனால் கடவுளை காண முடியவில்லை, கடவுளை காண முடியவில்லை, கடவுளின் கண்களுக்கு புலப்படவில்லைன்னு அவங்களுக்கு கை வச்சுட்டாங்க. அதற்கு மேல் கொண்டுதான் வள்ளலார் செல்லுகிறார். என்னை படைத்த இறைவா, இந்த உலகத்திற்கு உண்மையை சொல்லுவதற்காகத்தானே என்னை படைத்திருக்கிறாய். அவர்களுக்கு உன்னுடைய நாம ரூபத்தை நான் காட்ட வேண்டும். அவர்கள் பார்க்க முடியாவிட்டாலும் உன்னுடைய பெருமையும் புகழையும் உன்னுடைய உண்மையான சொற்களையும் அவர்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டும். இதுவரையில் இருந்த சொற்கள் வேறு, அதுவும் மந்திர சொற்கள். ஆனால் வள்ளல் பெருமான் உலக மக்களுக்கு அனைத்தும் அடங்கிய ஒரு சொற்கள், ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும். அதை எப்படி கொடுப்பது, எந்த வழியிலே கொடுப்பது, அதற்கு வார்த்தைகள் என்ன என்பதை இறைவனிடத்திலே கேட்கிறார் வள்ளலார். அதுவரையிலே வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் டைட்டில் கொடுக்கல சார். இந்த வார்த்தை தான் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் என்ற வார்த்தை 1874க்கு முன்னாடி கொடுக்கல. அகவல் எழுதும் போது கொடுக்கிறார். அகவல் ஒரு இரவில் எழுதியதாக நாம் சொல்லுகிறோம். 1896 அடிகளை ஒரே இரவில் வள்ளலார் எழுதினார் என்று நாம் சொல்லுகிறோம். ஒரே இரவில் அவர் எழுதினார் என்பதை யார் பார்த்தது? நான் பல கேள்விகளை கேட்பதுண்டு. 6ஆம் திருமுறை எழுதினார், யார் பார்த்தது? 5 திருமுறைகளை எழுதினார்கள், பார்த்தார்கள். கருங்குழியிலே எழுதுகிறார், ரெட்டியார் பார்க்கிறார், ரெட்டியாருடைய மனைவி பார்க்கிறார்கள். எழுதுகின்ற பொழுது எண்ணெய் தீர்ந்து விடுகிறது. எண்ணெய் தண்ணீரை எண்ணெய் என்று ஊற்றுகிறார், அந்த தண்ணீரிலேயே விளக்கு எரிகின்றது. இதையெல்லாம் வரலாறுகள் சொல்லுகிறது.
ஆறாம் திருமுறை எழுதியதை யார் பார்த்தது? ஒரு யோகமாக வரலாற்று அன்பர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அறிவின் மூலமாக, ஆற்றலின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆறாம் திருமுறை முழுவதும் இறைவன் எழுதியது. 5 திருமுறைகள் முன்னாடி இருப்பது பூரா வள்ளலார் எழுதியது. ஆறாம் திருமுறை இறைவனால் எழுதப்பட்டது. அதனாலதான் வள்ளலார் சொல்வார், நான் தொடுக்கும் மாலை இது பூமாலை எனவே நாட்டார்கள். இந்த மாலையை நான் தொடுக்கிறேன், இது மற்றவர்கள் எழுதியது போல் நினைத்து விடாதீர்கள். நான் எழுதிய மாலை என்னுடைய இறைவனுடைய பாதம் மலர்க்கூடிய மாலை. ஏனென்றால் அவர் எப்படி எழுதுகிறார் தெரியுமா? சிற்சபையில் நடிக்கின்றார், செந்தமிழில் வளர்கின்றார். என்னுடைய சிற்சபை என்னும் இடத்திலே அமர்ந்து கொண்டு என்னை தன் கருவிகளாக மாற்றிக்கொண்டு அவர் எழுதி கொண்டிருக்கிறார். நான் எழுதவில்லைன்னு எழுதிட்டார். ஆறாம் திருமுறை வள்ளலார் எழுதியது அல்ல. இதனாலதான் வள்ளலார் ஞானசரிகளை என்ன சொல்றாரு? நீங்களாம் நான் சொல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் எழுதியது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அன்பர்களே, நான் எழுதியது அல்ல, நான் சொல்லியது அல்ல. அதுக்கு என்ன அத்தாரிட்டி? நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை. நம்புமினோ நமரங்கால் நற்றருணம் இதுவே, வானுரைத்த மணிமன்றில் நடம்புரி எம்பெருமான் வந்து எதிர்கொண்டு சொல்றாருங்க. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை, நம்புமினோ நமரங்கால் நற்றருணம் இதுவே, வானுரைத்த மணிமன்றில் புது நடம்புரி வல்லா ஸ்டக்காவது. அப்போ அந்த பாடலுடைய வரிகளை நாம் பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக நமக்கு அங்கே விளக்கம் தருகிறார். அப்போ நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் என்ற வார்த்தை என்பது என்ன அர்த்தம் இல்லையா? நமக்கு அதுக்கு அத்தாரிட்டி கொடுக்கிறார் இல்லையா? நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை, நம்புமினோ நமரங்கால் நற்றருணம் இதுவே, வானுரைத்த மணிமன்றில் நடம்புரியும் எம்பெருமான் வரவெதிர்கொண்டு அவனருளால் வரங்களெல்லாம் பெறவே, தேனுரைக்கே உலமினிக்க எழுகின்றேன் நீவீர் தெரிந்து அடைந்து என்னுடன் எழுமின் சித்தி பெறலாகும். ஏன் உரைத்தேன்? இரக்கத்தால் எடுத்துரைத்தேன், யானடையும் சுகத்தினை நீ விரலாம் அடைதல் குறித்தேன். ஏன்னா ஆண்டவர் சொன்னதை அவர் மட்டும் கேட்டுட்டு போயிருக்கலாம் இல்லையா? அவர் வாங்கி நம்மளுக்கு கொடுக்குறார். ஏன்னா அவர் பெற்ற இன்பத்தை நாமும் பெடைய வேண்டும். என்போல் உலகம் பெறுதல் வேண்டுவன் என்று சொன்னவர் வள்ளலார். என்போல் உலகம் பெறுதல் வேண்டுவனே. அதனாலதான் வள்ளலாருங்க ஏன் உண்மை உண்மை நம்ம ஸ்ட்ராங் படுத்துறாரு. முதல் சொன்ன இல்லையா, எல்லாருமே பொய் சொல்லிட்டாங்கன்னு சொன்னோம். ஏன் பொய் சொன்னாங்க? அவர்கள் சொல்லியது அத்தனையும் வாய்மொழி வார்த்தை, வள்ளலார் சொல்லியது துரிய மொழி வார்த்தை. துரிய மொழி என்பது அருள்மொழின்னு பேரு. அப்போ அருளை பெற்று எழுதுவது திருவருட்பா. அது பொருளை வைத்து எழுதியது மற்ற நூல்கள் எல்லாமே. பொருள்னா பணம் அல்ல, உடம்பு. உடம்பும் ஒரு பொருள் தான். பொருள் மூலமாக வந்தது. வள்ளலாருடைய அருட்பா அருள் மூலமாக வந்தது. அதனால்தான் இதுல உண்மை இருக்கிறதுன்னு. உண்மை இருக்குதுன்னு சொல்றதுக்கு ஒரு அத்தாரிட்டி வேணும் இல்ல? அப்ப உண்மை ஏன் இருக்கிறது? நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை. அதனால உண்மை இருக்கிறது. அப்ப உண்மைன்னா என்ன சொல்றாரு? உண்மை உரைக்கின்றேன் உவந்தடை மீன் உலகி, உரையதனில் சந்தேகித்து உளறி அழியாதே. எவ்வளவு ஸ்ட்ராங் பண்றாரு பாருங்க. உண்மை உரைக்கின்றேன் உவந்தடை மீன் உலகி, உரையதனில் சந்தேகித்து உளறி அழியாதே.
என்மையினால் என நினையீர். என்ன பாருங்க, என்ன பார்க்காத நீங்க மற்றவர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை விளங்காது. என்னை பார்த்தா தானே நான் எப்படி வாழ்ந்தேன்னு உங்களுக்கு தெரியும். நான் வாழ்ந்தது போல் நீங்கள் வாழ்ந்தாதானே உங்களுக்கு மரணமிலா பெருவாழ்வு என்பது கிடைக்கும். நான் ஒன்று சொல்ல நீங்கள் உங்கள் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி கிடைக்கும்? 150 ஆண்டுகளாக சன்மார்க்கத்திலே இருக்கக்கூடிய அன்பர்கள் மரணமிலா பெருவாழ்வில் இதுவரையில் யாரும் வாழவில்லை ஏன் என்று கேள்வி கேட்கிறார்கள். மற்ற மலத்தர்களும் நம்ம ஆளுங்கள்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா? இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, யாராவது மரணமிலா பெருவாழ் வாழ்ந்துருக்காங்களா அவங்க சன்மார்க்க சங்கத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேட்குறவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அதனால தான் இங்கே வள்ளலார் சொல்கிறாரு, உண்மை உரைக்கின்றேன் உவந்தடை மீன் உலகீர் உரையுதலில் சந்தேகித்து உளறி அழியாதீர். என்மையினால் என நினையீர் எல்லாம் செய் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றார். இதை கேண்மின் நீவீர். தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறுமினோ சத்திய வாழ்வழிக்க கண்மை தரும் ஒரு பெருஞ்சீர் கடவுள் என புகழும் கருணநிதி வருகின்ற தருணம் இதுதானே. அப்போ உண்மை ஏன் சொல்கிறேன்? ஆண்டவர் சொன்னதனால உண்மையாக இருக்குது. நான் சொல்லியிருந்தா பொய்யா இருக்கும். அதனால் நான் சொல்லவில்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், அதனால் கேளுங்கன்னு சொல்கிறார். சரி, அடுத்தது ஆண்டவர் என்ன சொன்னார்? நமக்கு ஆண்டவர் ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை நமக்கு சொல்கிறார். இது வெளியே எத்தனையோ மந்திரங்களை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். அகவல்ல என்ன பண்றாரு வள்ளலாரு? முன்னாடி என்ன பண்றாரு? 4 அருட்பெருஞ்சோதி சொல்றாரு. கடைசியில் எத்தனை அருட்பெருஞ்சோதி சொல்றாரு? அது 4 தான். ஆரம்பிக்கும் போது 4, முடிக்கும் போது 4 இல்லையா? அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. கடைசியில் முடிக்கும் போது என்ன முடிக்கிறாரு? அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதின்னு முடிச்சிட்டார் இல்லையா? அருட்பெருஞ்சோதி கடவுள் எங்கெங்கு இருக்கிறார் என்பதை அருட்பெருஞ்சோதி என்ற வார்த்தையை முதல்ல போட்டுட்டு அவர் எப்படி எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்பதை அகவல் முழுவதும் கொண்டு வராரு. கடவுள் யார் என்பதை முதல் போடுறாரு. அவருக்கு 4 அருட்பெருஞ்சோதியை போடுறாரு. 4 அருட்பெருஞ்சோதி போட்டுட்டு கீழையும் 4 நமக்கு கொடுக்குறாரு. மேலே 4, ஆரம்ப 4, முடிவு 4 இல்லையா? இந்த 4க்கு உள்ள எல்லாமே அடங்கி போச்சு. இந்த 1596 வரிகளும் உலகத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் அது உள்ள அமைக்கிட்டார் இல்லையா? அப்போ 4 அருட்பெருஞ்சோதி ஏன் சார் போடணும்? அருட்பெருஞ்சோதி ஒன்று சொல்லிட்டு போகலாம் இல்லை? அருட்பெருஞ்சோதி 1 ஒரே மந்திரம், சிவாய நமன்னு சொன்ன மாதிரி, சரவணபவான்னு சொன்ன மாதிரி இல்லையா? அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை ஒரே தடவை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போகலாம் இல்லை? ஏன் 4 தடவை சொல்கிறாரு? பல பேர்கள் பலவிதமான விளக்கங்களை கொடுக்கிறார்கள் இல்லையா? இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சிந்திப்போமே. அப்போ அருட்பெருஞ்சோதி என்பது எது? இயற்கை உண்மை அப்படின்றார் வள்ளலார். அருட்பெருஞ்சோதிக்கு பேர் என்ன வைக்கிறாரு? இயற்கை உண்மை. அதுக்கப்புறம் இன்னொரு அருட்பெருஞ்சோதிக்கு என்ன சொல்றாரு? இயற்கை விளக்கம் அப்படின்றார். அப்புறம் இன்னொரு அருட்பெருஞ்சோதி என்னன்றாரு? இயற்கை இன்பம் என்றார் இல்லையா? அப்போ இயற்கை உண்மையாகவும் இயற்கை விளக்கமாகவும் இயற்கை இன்பமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி வருதா? இயற்கை உண்மையாக இருக்கிறார். இயற்கை உண்மைன்னா என்ன? தோற்ற மாற்றம் இல்லாதது, அழிவில்லாதது, யாரும் அதை உருவாக்க முடியாதது, மறைப்பில்லாதது, திரிவில்லாதது, களங்கம் இல்லாதது. இதுக்கெல்லாம் அதுக்கு பேரு. அது என்றும் நிலையாக உள்ளது. தோற்ற மாற்றம் இல்லாதது,
மற்ற மந்திரங்கள் எல்லாம் தோற்ற மாற்றம் உடையது. இதுக்கு தோற்ற மாற்றங்கள் என்பது கிடையாது. சரி, அது எப்படி இருக்கிறது? நம்ம உடம்புக்குள்ள 4 பிரிவுகளாக இருக்கிறது. நம்ம உடம்புக்குள்ள எத்தனை பிரிவா இருக்கு? 4 பிரிவுகளாக இருக்கிறது. அகத்தில் இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி இல்லையா, அகப்புறத்தில் இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி, புறத்தில் இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி, புறப்புறத்தில் இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி, 4 ஜோதி. சரி, இதே நீங்க அண்டத்தில் பிண்டத்தில் உள்ள மாதிரி அண்டத்திலையும் சொல்றாரு. அண்டத்தில் எத்தனை இடத்துல இருக்குது? 4 இடத்தில் இருக்கின்றார். அப்ப அண்டத்தில் இருக்கக்கூடிய 4 இடங்கள் எது? அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். இதுதானே ஜோதி இந்த உலகத்தில். உடம்பில் இருப்பது 4 ஜோதி, அண்டத்தில் இருப்பது 4 ஜோதி. வேற ஜோதிக்கு வாய்ப்பே கிடையாது. ஒளிக்கு வேற வழியே கிடையாது. வேற வழியில ஒளி வராது. அண்டத்திலையும் 4 வழியில தான் ஒளி வரும். அக்னினால ஒளி, சூரியனால ஒளி, சந்திரனால ஒளி, நட்சத்திரங்களால் ஒளி இல்லையா? அப்ப அதே மாதிரி பிண்டத்தில் ஆன்மாவினால் ஒளி, ஜீவனால் ஒளி, கரணம் என்ற கண்ணினால் மனம், கரணம் என்ற மனத்தினால் ஒளி, புறத்திலே இந்திரியங்கள் என்னும் கண்ணினால் ஒளி. இது 4 ஒளிகளை குறிப்பது. இது என்றும் உள்ளது. இது தோற்ற மாற்றம் இல்லாதது. அதனால் அது என்ன பண்றார் வள்ளலாரங்க? 4 ஒளிகளை 4 ஜோதிகளாக வைத்தார். புரியுதுங்களா? அப்போ நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இங்க நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அண்டத்தில் 4 ஒளி, அதே போல் பிண்டத்தில் 4 ஒளி. அப்போ அந்த 4 ஒளியும் இந்த 4 ஒளியும் இயக்கி கொண்டிருப்பவர் யாரு? அவர் தான் அருட்பெருஞ்சோதி. படைத்தவர் அவர்தான், இயக்குபவர் அவர்தான். அப்ப அவர் எங்க இருக்கிறாரு? மற்றவங்களாம் எங்கெங்கே இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? கதைகளாகவும் கற்பனைகளாகவும் வரலாறுகளாகவும் கோயில்களாகவும் ஆலயங்களாகவும் கட்டி வச்சிட்டாங்க. இப்ப இந்த கோயில்களோ ஆலயங்களோ புயல் வந்து அடித்தால் இருக்குமா? பூகம்பம் வந்துச்சுன்னா இருக்குமா? குண்டு போட்டா இருக்குமா? இருக்குமா சார்? அப்போ எந்த விதமான செயற்கை சக்திகளாலும் இயற்கை சக்திகளாலும் அழிக்க முடியாது இருக்குதோ எதுவோ அதுக்கு பேர் தான் அருட்பெருஞ்சோதி. அதை யாருமே அழிக்க முடியாது. அழிக்க முடியாது எதுவோ அதுதான் உண்மையான கடவுள்னார் வள்ளலார். இப்ப நம்ம எத்தனை ஆலயங்கள் அழிஞ்சு போயிருக்கு இல்லையா? இது கண்ணிலையும் மண்ணிலையும் செங்கல்லையும் கட்டினது. இயற்கை சீற்றங்கள் வருகும் போது இருக்கிற இடம் தெரியாம போயிடும். அக்னி அழிக்க முடியுமா? சூரியனை அழிக்க முடியுமா? சந்திரனை அழிக்க முடியுமா? நட்சத்திரங்களை அழிக்க முடியுமா? நிலை பெற்றுள்ளது. உலக உயிர்களுடைய வாழ்க்கைக்காக என்றும் அழியாமல் தன்னைத்தானே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 4 ஜோதிக்கு 4 ஜோதி வச்சார் வள்ளலார். இதுக்குள்ள எல்லாமே அடங்கி போச்சு. அப்ப அந்த அருட்பெருஞ்சோதி எங்க இருக்குது? தினமும் அட்டகத்தில் படிக்கிறீங்கல்ல, அருட்பெரு வெளியில், அருட்பெரு உலகத்து, அருட்பெரும் தலத்து மேல் நிலையில், அருட்பெரும் பீடத்து, அருட்பெரும் வடிவில், அருட்பெரும் திருவிலே. 4 கொண்டாண்டாரா? அது எப்படி இருக்குது? அது உருவம் அருட்பெரும் திருவாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கும் உருவம் அல்ல கடவுளுடைய உருவம். அது அருட்பெரு வெளியில் இருக்கிறது. அது அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தலம். அதுக்குன்னு ஒரு தலம் இருக்கிறது. அதற்கு மேல் நிலையில் ஒரு பீடம் இருக்கிறது. அந்த பீடத்தில் அது எப்படி இருக்கு? அருட்பெரு வடிவில் இருக்கிறது. 4 சொல்லிட்டாரா? அருட்பெரு வெளியில்,
அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தலத்து மேல் நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் வடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே, அருட்பெரும் நிதியே, அருட்பெரும் களிப்பே, அருட்பெரும் சுகமே, அருட்பெரும் ஜோதி என் அரசே. சொல்லிட்டாரா? இது ஒரு விளக்கம். அப்போ அவர் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார்? இது வெளியே யாருமே சொல்லல சார். அவருடைய குணாதிசயங்கள் என்ன? இயற்கையிலே பாசங்கள் ஒன்றுமில்லார், தத்துவங்கள் ஏதுமில்லார், மற்றோர் செயற்கை இல்லார், பிறப்பில்லார், இறப்பில்லார், யாதும் திரிவில்லார், கலங்கமில்லார், தீமை ஒன்றுமில்லார், வியப்புறு வேண்டுதல் இல்லார், வேண்டாமை இல்லார், மெய்யே மெய்யாகி எங்கும் விளங்கி இன்பமயமாய் உயர்த்தருமோர் சுத்த சிவானந்த சபைதனிலே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். எங்க கொண்டாந்து வைக்கிறார் ஆண்டவரை? இவர்கள் சொன்ன கடவுள்கள் அல்ல, வள்ளலார் சொல்லியது. நான் பல மேடைகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் சொன்ன ஜோதி அல்ல, வள்ளலார் சொல்லியது. வள்ளலார் கண்ட ஜோதி வேறு, மாணிக்கவாசகர் கண்ட ஜோதி வேறு, திருமூலர் கண்ட ஜோதி வேறு, சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் கண்ட ஜோதி வேறு. சந்திரனை பார்த்து அக்னி என்று சொல்ல முடியுமா? நட்சத்திரத்தை பார்த்து அக்னி என்று சொல்ல முடியுமா? சூரியனை பார்த்து அக்னி என்று சொல்ல முடியுமா? அக்னி என்பது யாருடைய கண்களுக்காவது தெரிகிறதா? பஞ்சபூதங்களிலே 5 பூதங்கள் இருக்கிறது. 4 பூதங்கள் தெரியுது. நிலம் தெரிகிறது, நீர் தெரிகிறது இல்லையா, காற்று தெரிகிறது, ஆகாயம் தெரிகிறது. அக்னி தெரியுதா? ஆனா அக்னி எந்த இடத்துல போட்டிருக்கு? அந்த பஞ்சபூதங்களுடைய அட்டவணையில் சென்ட்ரல் போட்டிருக்கு. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் சென்ட்ரல் தான் இருக்குது. முதல்லையும் போடல, ஓரத்திலையும் போடல. அப்ப அக்னி எந்த இடத்துல வச்சிருக்கிறாரு? மத்தியில். பஞ்சபூதங்களுடைய சென்டர் பாயிண்ட்.